மார்க்கண்டேய மகரிஷி அப்படி புல்லரிச்சு போய் கண்கள் மூடி ஒரு நிமிஷம் அப்படியே நின்றாராம். அவர் அந்த கண்களை மூடி இருக்கும் பொழுதுதான் பகவான் அவருக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாராம். என்ன அப்படின்னா, உப்பிலியப்பனாகிய நான் மறக்கவே மாட்டேன். யார் என்னைக்கு என்னை நோக்கி என்ன வேண்டுதல் வேண்டி இருக்காங்களோ அவர்களே அந்த வேண்டுதலை மறந்தாலும் அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு யாருக்குமே ஒப்பே சொல்ல முடியாத அப்பன் யார் அப்படின்னா அது அந்த ஒப்பிலி அப்பன் தான். குழந்தைகளே பிறக்கல, திருமண தடை, கல்வி தடை, எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு எவ்வளவோ கஷ்டங்கள்ல இருக்கிறவங்கலாம் கூட அந்த திருவோணம் ஒப்பிலி அப்பனை நினைத்து கொண்டு அந்த உப்பில்லாத பிரசாதத்தை சாப்பிட்டுட்டே வரும் பொழுது அத்தனை விதமான தடைகளும் தானாகவே தகர்த்தெறிவதை அந்த பக்தர்கள் இன்றளவும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ந்து உப்பிலியப்பனின் வைபவத்துல உப்பிலியப்பனின் திருவருள்ல நாம நனைஞ்சுட்டே இருக்கோம். பூமாதேவியின் கண்களுக்கு இளைஞராக காட்சி கொடுத்த அதே திருமால் தான் மார்க்கண்டேய மகரிஷியின் கண்களுக்கு வயதானவராக காட்சி கொடுக்கிறார் இல்லையா? அதுவும் அவருடைய ஒரு லீலை தான். அப்போ இந்த மார்க்கண்டேய மகரிஷி தன்னுடைய மகளான பூமாதேவிய பெண் கேட்டு பெருமாள் வர, மார்க்கண்டேய மகரிஷி அவரை பார்க்கும் பொழுது பிதாமகர், அதாவது வயதானவர் அப்படின்னு சொல்லிதான் பூமாதேவியிடம் அந்த வயதானவரை அவர் அறிமுகப்படுத்துறார். பூமாதேவி அவரை பார்த்து, வந்திருப்பது பிதாமகர் இல்ல, பிதாமகருக்கே பிதா, அதாவது பிரம்மாவுக்கே தந்தையான திருமால் தான் வந்திருக்கார் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றா. சொன்னது மட்டும் அல்லாமல் அவரையே தனக்கு திருமணமும் செய்து வையுங்கள் அப்பா அப்படின்னு தன் அப்பாவிடம் திருமணத்திற்கும் சம்மதம் சொல்றா. அப்போ மார்க்கண்டேய மகரிஷிக்கு தூக்கி வாரி போட்டது. உடனேயே ரொம்ப கோபமாக அவர் திருமால் பக்கம், அதாவது பெரியவராக வந்திருந்தார் இல்லையா, அந்த திருமாலின் பக்கம் திரும்பிய பொழுது அந்த இடத்துல அவருக்கு ஒரு இளைஞனாகவே காட்சி கொடுத்தாராம் பகவான். காட்சி கொடுத்ததும் ஒரு நிமிஷம் அந்த காட்சி அப்படி பார்த்துட்டு மார்க்கண்டேய மகரிஷி அப்படி புல்லரிச்சு போய் கண்கள் மூடி ஒரு நிமிஷம் அப்படியே நின்றாராம். அவர் அந்த கண்களை மூடி இருக்கும் பொழுதுதான் பகவான் அவருக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாராம். என்ன அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னால மார்க்கண்டேய மகரிஷியே, நீங்க என்ன வேண்டுதல் நினைத்து நீங்க கடும் தவம் புரிந்தீர்கள்? நான், அதாவது திருமாலே உமக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டுதானே நீங்க கடும் தவம் புரிந்தீர்கள். நீங்க உங்களுடைய வேண்டுதலை நீங்களே மறந்திருந்தாலும் திரு வேங்கடவனான நான், அதாவது வேங்கடாச்சலபதியான நான், ஏன்னா உப்பிலியப்பனுடைய பெயரையும் வேங்கடாச்சலபதின்னு தான் சொல்லுவோம். அங்க போகும்பொழுதும் கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த உப்பிலியப்பனாகிய நான் மறக்கவே மாட்டேன். யார் என்னைக்கு என்னை நோக்கி என்ன வேண்டுதல் வேண்டி இருக்காங்களோ அவர்களே அந்த வேண்டுதலை மறந்தாலும் அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு உப்பிலியப்பன் அவருடைய மனசுக்குள்ள சொன்னாராம். சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார் மார்க்கண்டேய மகரிஷி. அதாவது தான் திருமணம் பண்ணிக்க போறார், திருமால் தனக்கு மாப்பிள்ளையாக வரப்போறார் அப்படின்றது ஒரு சந்தோஷம். இன்னொன்னு, தன்னுடைய பெண்ணுக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாதுன்னு சொன்ன பொழுதும் நான் அப்படியே அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன்ட்டு அவர் சொன்னாரே அப்படின்னு அந்த கருணையை நினைச்சு இன்னொரு புறம் சந்தோஷம். திரும்பவும் பகவான் சொன்னாராம், உங்கள் மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். நான் அப்போ உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி பொண்ணு கேட்க வந்த பொழுது நீங்க என்ன சொன்னீர்கள்? உங்கள் மகளுக்கு தான் செய்யக்கூடிய அந்த சமையல் பதார்த்தங்களில் உப்பு கூட போட்டு சமைக்க தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா? அதனால நான் எப்பொழுது உங்களுக்கு மாப்பிள்ளையாக மாறிவிட்டேனோ மாறப்போகிறேனோ, கொஞ்ச நாள்லயோ இல்லை கொஞ்ச மாதங்கள்லயோ நான் மாப்பிள்ளையாகத்தான் மாறப்போகிறேன். நான் அப்படி உங்கள் மகளை
கை பிடித்த க்ஷணத்தில் இருந்து உப்பை கைவிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் பகவான். அவருடைய திருமணம் எப்போ நடந்தது அப்படின்னா உப்பிலியப்பனுக்கும் பூமாதேவிக்கும் ஐப்பசி திருவோண நன்னாளில் தான் அதே திருவிண்ணகரத்துல கோலாகலமாக திருமணம் நடந்தது. அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உப்பிலியப்பன் சன்னதியில போய் பார்க்கணும். உப்பிலியப்பன் மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படின்னு என்னை நம்பியவர்களை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கெல்லாம் காட்டி கொடுத்துட்டு இருப்பார். அது மட்டும் இல்ல, அவர் இருக்கக்கூடிய அந்த சன்னதியில இந்த வலப்புறம் பார்த்தோம்னா அந்த பூமாதேவி அவ்வளோ அழகா இருப்பா. எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு மணப்பெண் மாதிரியே ஒரு காலை அப்படி மடக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா அந்த தாயார். இந்த பக்கம் பெருமாளுக்கு இந்த இடப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கண்டேய மகரிஷி அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார், அந்த இடத்துல இருப்பார். அது கண்கொள்ளா காட்சி. எத்தனையோ கோவில்களுக்கு நம்ம போயிருப்போம் அப்படின்னாலும் உப்பிலியப்பன் கோவில்ல இருக்கக்கூடிய பல சிறப்புகள்ல முக்கியமான இந்த 2 சிறப்புகளை நம்ம கட்டாயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, முதல் சிறப்பு, அந்த பகவான் எந்த சன்னதியில இருக்காரோ அதே சன்னதியில் தன்னுடைய அந்த மனைவியான பூமாதேவியுடனும் தன்னுடைய மாமனாரான மார்க்கண்டேய மகரிஷியுடனும் இன்னி வரைக்கும் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு இருக்கார். அது மட்டும் அல்ல, அவருடைய அந்த பிரசாதம், இந்த உப்பிலியப்பன் கோயில் அந்த புளியோதரையை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ தேவாமிர்தமா இருக்கும். அதுல உப்பு இல்லை அப்படின்ற குறை நமக்கு தெரியவே தெரியாது. அந்த உப்பிலியப்பன் பிரசாதம் நமக்கு கிடைக்காதா, அந்த பகவானுடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்காதா அப்படின்னே இந்த ஒவ்வொரு சிரவணத்துக்கும் அங்க போய் பார்த்தோம்னா அவ்வளோ கும்பல். அதுவும் குறிப்பாக அந்த உப்பிலியப்பன் கோயில்ல கிடைக்கக்கூடிய தேங்குழலா இருக்கட்டும், வடையா இருக்கட்டும், எந்த ஒரு பிரசாதத்திலையுமே துளி உப்பை கூட நம்ம பார்க்கவே முடியாது. லவண வர்ஜித வெங்கடேஷன். லவணனா நம்ம முன்னாடியே சொன்னேன் உப்பு. லவண வர்ஜித, அந்த உப்பையே விட்ட பெருமாள் அவன். ஏன்னா தான் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா, தன்னுடைய பக்தனாக இருந்தார் மார்க்கண்டேய மகரிஷி. அவரிடம் தான் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி அந்த வாக்குறுதியை தான் மீறவே மாட்டேன் அப்படின்றதுதான் இன்னி வரைக்கும் உப்பிலியப்பன் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டு நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டி கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நாம பகவானை நோக்கி ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை என்பது நமக்கு வாழ்க்கையில் நல்லதுதான் பண்ண போறதுன்னு பகவான் நினைச்சிட்டான் அப்படின்னா அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக பகவான் நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிறத தான் தன்னுடைய வைபவத்தின் மூலமாக ஒப்பில்லா அப்பன், யாருக்குமே ஒப்பே சொல்ல முடியாத அப்பன் யார் அப்படின்னா அது அந்த ஒப்பிலியப்பன் தான். திருவிண்ணகரம் அப்படின்னு போற்றக்கூடிய அந்த அற்புதமான க்ஷேத்திரத்துல ஒரு மகாராஜா மாதிரி கம்பீரமா நின்றுண்டு இன்னி வரைக்கும் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒப்பிலியப்பன். அவருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய எல்லா உணவு பண்டங்களிலும் சரி, இந்த சிரவணத்துக்கு சிரவண விரதம் இருப்பா நிறைய பேர். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிரவணத்தன்னைக்கு உப்பே இல்லாமல் சாப்பிடுவார்கள் உப்பிலியப்பனுக்காக. அந்த சிரவண ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, சிரவண விரதம் இருக்கணும், சிரவணத்தன்னைக்கு நாம விரதம் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உப்பே இல்லாத அந்த பண்டங்களை அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா போதும், உப்பிலியப்பன் நம்மள அவ்வளோ தனக்கு நெருக்கமானவரா பெருமாளே வச்சுப்பாராம். ஒரு சிரவணம் இல்ல 3 சிரவணம் நம்ம விரதம் இருந்துட்டோம்னா போதும், 4வது சிரவணம் நம்மை அறியாமலேயே ஒப்பிலியப்பன் கோயில்ல போய் நாம நிக்கிறபடி அந்த ஒப்பிலியப்பனே நம்மை செய்து விடுவான் அப்படின்றதுதான் கண்கூடு. இது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு குழந்தைகளே பிறக்கல, திருமண தடை, கல்வி தடை, எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு எவ்வளவோ கஷ்டங்கள்ல இருக்கிறவங்கலாம் கூட அந்த திருவோணம் ஒப்பிலியப்பனை நினைத்து கொண்டு அந்த உப்பில்லாத பிரசாதத்தை சாப்பிட்டுட்டே வரும் பொழுது அத்தனை விதமான தடைகளும் அந்த ஒப்பிலியப்பனின் திருவருளால தானாகவே தகர்த்தெறிவதை அந்த பக்தர்கள் இன்றளவும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னுடைய உப்பை நான் விலக்கி வச்சுட்டேன். எதற்காக? என்னுடைய பக்தனுக்காக. என்னை யார் அன்னைக்கு அந்த திருவோண நன்னாள் அன்று உப்பில்லாமல் உணவை சாப்பிட்டு வழிபடுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் நான் என் திருவருளால்
திரு கடாட்சத்தால் நிறைத்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறத தான் உப்பிலியப்பன் நமக்காக சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டானிக் அப்படின்னே சொல்லலாம். உப்பிலியப்பன் வைபவத்தை நாம எல்லாரும் அனுபவிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை அந்த பகவானே நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். மீண்டும் ஒரு அருமையான வைபவத்தோடு அடுத்த பகுதியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.